வந்து உன்னுடைய மனக்கவலையை ஓவாய். உன்னுடைய உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் செய்தவன். சாதாரண ஆள் இல்லை, முன்னமே முனியாகி எனக்காக தவம் செய்தவன். அவனை இனி சூளை நோய் தந்து ஆட்கொள்வோம். சூளை நோய்னா வயிற்று வலி, சாதாரண வயிற்று வலி கிடையாது. அது சாதாரண வயிற்று வலி கிடையாது. அதை அடுத்து சொல்றேன். சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம்னு சொல்லி கனவுல சொல்லிட்டார். இப்ப திலகவதி அம்மாருக்கு என்ன கேட்டாலும் தம்பி வந்துருவான்னு தைரியம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து அவர் சொன்ன மாதிரியே அங்க மருள் நீக்கியார் தர்மசாரரா இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு சூளை நோய் கொடுத்தார். அவருக்கு அது சூளை நோய். நமக்கும் சூளை நோய் கொடுக்கிறான் கஷ்டம்ன்ற பேர்ல இல்லையா. ஒரு கஷ்டம் வந்தா தானே கடவுளை நினைக்கிறோம். யாராவது சந்தோஷமா இருக்கும்போது, சாமி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உனக்கு, உனக்கு இன்னைக்கு கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றேன், ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த உனக்கு ஒரு 50,000. கோவில் பணி யாரா செய்யறோமா? அதே கஷ்டம் வந்துருச்சுன்னா, சுவாமி நான் உனக்கு ஒரு 50,000 கொடுத்துடுறேன், இந்த கோவில்ல இந்த தரை நான் போட்டுடுறேன், கோவிலுக்கு திருப்பணி நான் செஞ்சிடுறேன், அவ்வளவு ஏன் அன்னதானத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்போ நமக்கு ஒரு கஷ்டம், இதே கஷ்டத்தை வயிற்று வலி வாயிலாக நாவுக்கரசருக்கு கொடுத்த யாரு? சிவபெருமான். நீ பட்டா திருந்துவடா, உன்னை ஏன் நான் சும்மா கூப்பிட்டு இருக்கணும்? இப்போ பாசி இருக்கு, பாசி படர்ந்து போயிருக்கு, குளத்துல இறங்காதடான்னு சுவாமி சொல்றார். இல்ல சாமி அங்க என்ன இருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு போய் இறங்குறோம். சரிடா விட்டுருவார் சுவாமி, விட்டுருவார். போறோம், பாசி வலிக்கு விழுந்துட்டோம். தண்ணி நம்மளை எத்தனை முறை காப்பாத்தோம்? யாருக்காவது நீச்சல் தெரியுமா? இங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கிராமம்ல எல்லாருக்கும் தெரியும். 3 முறை தண்ணி நம்மளை காப்பாத்தும். 3 முறை காப்பாத்தும். ஒரு முறை உள்ள போய் வெளியே வரலாம், இன்னொரு முறை உள்ள போய் வெளியே வரலாம், இன்னொரு முறை போயிட்டா வரமாட்டோம். தண்ணி 3 முறை காப்பாத்தும். இப்ப விழுந்துட்டான், பாசி படைஞ்சு கீழே விழுந்துட்டான். ஒரு முறை விழுந்தான், சுவாமியே நீ என்ன காப்பாத்துறிய, நான் தான் அப்பவே சொன்னடா பாசி இருக்கு. இன்னொரு முறையும் விழுறான், சுவாமி என்ன காப்பாத்து. ஃபர்ஸ்ட் முறை என்ன கேட்டான்? சுவாமி என்ன காப்பாத்தலையே, நீ எல்லாம் ஒரு கடவுளா? இன்னொரு முறை விழுந்தான், சுவாமி என்ன எப்படியாச்சும் காப்பாத்திரு. 2வது முறை, 3வது முறை மேல எந்திரிக்கிறான். சுவாமி ஒரு கயிறை தூக்கி போடுற, அவன் அந்த கயிறை புடிச்சுக்கிட்டு, அந்த கயிறு என்னது? கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. கஷ்டம் கொடுப்ப, திரும்புறதுக்கு வாய்ப்பும் கொடுப்ப, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனே கதின்னு சரணடைஞ்சிடணும். இல்லைன்னா தண்ணி எப்படி 3 முறை இழுத்துக்குதோ, 3வது முறை இழுத்துக்குதோ, அதே போல இந்த கஷ்டமும் நம்மளை அப்படியே இழுத்து வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். இப்போ நாவுக்கரசர் என்ன, நான் அடிக்கடி சில மேற்கோளுக்கு வருவேன்,